வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே சோகத்துல இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை போய் சந்திச்ச விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வருது. உடனே ஈஸ்வரி கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மீறி அவனை போய் பார்த்துட்டு வந்திருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என்னோட புருஷனை தானே போய் பார்த்துட்டு வந்தேன். வேற யாரையாவது நான் பார்த்துட்டு வந்திருந்தேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன தண்டிக்கலாம், பேசலாம். ஆனா நான் போய் பார்த்துட்டு வந்தது என்னோட புருஷனை. அவரை போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குதான் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா எப்படி பேசுறா அப்படின்னு. ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணோம். ஊர் மக்கள் கிட்டையும் நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் பண்ண பிறகு நீ போய் அவனை பார்த்தீன்னா ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஊர் பஞ்சாயத்து மதிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு அவமானம்? அக்காவுக்கு தானே அவமானம். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, ஊர் பஞ்சாயத்துல அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் முடிவு பண்ணாங்க. ஆனா நான் அவர் கூட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணல. அங்க என்ன சொன்னாங்க? அவங்கவங்க விருப்பப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட விருப்பப்படி நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். இதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா எப்படி பேசுறத பாத்தியா? அவனால நம்ம அவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறோம். இந்த செங்கல் சூளையே இன்னைக்கு நம்ம கைவிட்டு போயிருச்சு. அதுக்கு முக்கிய காரணமே அவன்தான். ஆனா உன் பொண்ணு இன்னும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா, பாத்தியாக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, முன்னாடி மாதிரியெல்லாம் இவ இல்ல. இப்ப சுத்தமா வீட்டுல உள்ள யாரு பேச்சையுமே இவ கேக்குறதே இல்ல. இதுல இருந்து தெரியுது இவ யாருடைய கையில இருக்கிறா அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, முன்னாடி மாதிரி இல்லக்கா இவ. அந்த டிரைவர் பைய பேச்சை கேட்டுக்கிட்டு இவ இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாருக்கா, இதை இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தப்பு. சீக்கிரம் 2 பேருக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணு. அதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணி வை. இதை கேட்டதும் ராஜா அதிர்ச்சியாகி, ஏ சந்திரா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. இங்க பாருங்க, இப்ப எதுக்கு என்ன பார்த்து கேக்குறீங்க? உங்க பொண்ணுதான் இப்ப ஒருத்தனை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கா. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ராஜா சொல்றாரு, ஏ முட்டாள், அவ வேற யாரையாவது போய் பார்த்துட்டு வந்தாளா? அவ பார்த்துட்டு வந்தது அவளோட புருஷனை. அவ பார்த்துட்டு வந்ததுல எந்தவித தப்பு இல்லையே. நீ தேவையில்லாம ஈஸ்வரி கிட்ட எதையாவது சொல்லி பிரச்சனைய உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சு பேசுற. அதுவும் ஈஸ்வரிக்கு புரியாம நீ சொல்றது எல்லாத்தையுமே உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப ரொம்ப ஓவர் அப்படின்னு சொன்னதும் வில்லி அமைதியா நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என் தங்கச்சி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இதே மாதிரி இவளை நான் அப்படியே சாதுரியமா விட்ட அப்படின்னா இவ கண்டிப்பா அந்த டிரைவர் பைய கூட போனாலும் போயிடுவா. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, இவளுக்கு 2வது கல்யாணம் பண்றதுதான். நான் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய பார்த்து, இங்க பாரு, எனக்கு பிடிச்ச ஒருத்தனை கொண்டாந்து நிக்க வைப்ப. நீ அவன் கட்டுற தாலியை ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு அந்த டிரைவர் பைய கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? சித்தி சொன்னதை வச்சுதான் நீங்க இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா சித்தி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தப்பா முடிவெடுக்கிறாங்க. அத யோசிச்சு பாருங்கம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி சொல்லி ஒன்னும் நான் எந்த முடிவுகள் எதையுமே எடுக்கல. இது எல்லாமே என்னோட ஓன் முடிவு. நீ தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க அவங்க அக்கா கிட்ட, அக்கா, இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பெரிய மாப்பிள்ளையும் உன் மாமாவும் இப்ப அந்த டிரைவர் பயலுக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்க. நீ வேணும்னா பாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க நடக்கிற விஷயம் மட்டும்
அந்த டிரைவர் பயலுக்கு தெரிய வந்துச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி நீ பண்றது ரொம்ப பெரிய அநியாயம். உன் பொண்ணுக்கு கார்த்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பான முடிவு. நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவரு சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ மயிலு மாமாவை பார்த்து, மாமா இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, மாப்பிள என்னால என்ன பண்ண முடியும்? ஈஸ்வரிய பாத்தீங்களா, அவ இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு என்னென்னமோ முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கா. இதனால பாதிக்கப்பட போறது ரேவதியோட வாழ்க்கை அப்படிங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. அந்த சந்திரா சொல்றா அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட முடிவு எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் எந்த வகையில புத்திமதி சொல்றது? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க சகலை கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, இந்த வாட்டி நான் என் அம்மா கிட்ட முடிவு சொல்ல போறேன். அம்மாவை ரேவதிய கூட்டிட்டு போக சொல்ல போறேன். அதுதான் சரியா இருக்கும். அப்ப மயிலு சொல்றாரு, இல்ல மாமா, பாட்டியை பார்த்தாலே ஏற்கனவே அத்தை பயங்கரமா கோவப்படுவாங்க. இப்போ பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பாட்டி கோவத்துல இந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் அத்தை கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. இதுவே ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாதான் இருக்கணும். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்படியே என்னால அமைதியா இருக்க முடியாது. நான் மாப்பிள்ளை கிட்டையாவது இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்ல, மயிலும் சரிங்க மாமா, நீங்க மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. அவரே என்ன பிளான் பண்ணணுமோ அத சிறப்பா பண்ணிருவாரு. இது கேட்டதும் இவரும் நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா. அவரு சொல்றாரு, மாப்பிள்ள இங்க இருக்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது. பாவம் ரேவதி, அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஈஸ்வரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்ன மாமா சொல்றீங்க? அவர் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முடிவு பண்றா. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே எதிர்ச்சி. என்ன மாமா சொல்றீங்க? ரேவதிக்கு 2வது கல்யாணமா? அப்ப பாட்டி பக்கத்துல இருக்காங்க. அப்ப பாட்டி இதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போனை வாங்கி, மவனே என்னடா சொல்ற? ரேவதிக்கு 2வது கல்யாணமா? சாமுண்டீஸ்வரிக்கு புத்தி எதுவும் மாறி போயிருச்சா? அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திராதான். அவதான் தேவையில்லாம ஈஸ்வரிக்கு சொல்லி கொடுத்து இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்ய வச்சிருக்கா. ஈஸ்வரி ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ண போறாளாம். இன்னும் 2 நாளையில அதுக்கான ஏற்பாடுகள் நடக்க போகுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு போறா. எனக்கு அதை பார்க்கும் பொழுதே எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. எப்படி ரேவதிய சமாதானப்படுத்துறது, எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாற்றுறதுன்னே புரியல. தேவையில்லாம அந்த சந்திராவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்றா. அம்மா இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு, நீங்க ரேவதிய கூட்டிட்டு போங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயா ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னால எப்படியா வர முடியும்? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா என் தங்கச்சி அபிராமி உங்ககிட்ட கார்த்தியோட வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறா. நீங்க நல்லபடியா கார்த்தியோட வாழ்க்கைய பாத்துப்பீங்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. நீங்க எப்படி தூரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்ல கார்த்தியையும் ரேவதியையும் ஒன்னா சேர்த்து வாழ வைக்க போறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. இது கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா, நான் இப்படி தூரமா நின்னு வேடிக்கை பாக்குறது ரொம்ப தப்பு அப்படிங்கறது இப்ப நல்லாவே தெரியுது. நான் போயிட்டு இப்ப ஈஸ்வரி கிட்ட கேட்டு இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கான வழிய பாக்குறேன். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, அம்மா இப்பதான் சரியான முடிவெடுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பேரை சேர்ந்து வாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஈஸ்வரி கிட்ட கேட்டாதான் ஈஸ்வரி அமைதியாவும் பொறுமையாவும் பதில் சொல்லுவா. இல்லைன்னா அவ ரொம்ப பிரச்சனை பண்ணுவா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட, ஐயா நீ இங்கே இரு, இன்னைக்கு நான் ரேவதியோட தான் வீட்டுக்கு வருவேன். ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தை சின்னத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க போய் கேட்டீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. பாட்டி நீங்க போக வேணாம். பாட்டி சொல்றாங்க, ஐயா என்னையா இப்படி சொல்ற? என் பொண்ணு என்ன நம்பி உன் வாழ்க்கைய என் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் உனக்கு நடக்கிற அநியாயம் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது.
உனக்கு நான் கண்டிப்பா நல்லது பண்ணியே ஆகணும். நான் இப்பவே ஊர் பஞ்சாயத்து தலைவர்களை கூட்டிக்கிட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு 4 கேள்வி கேக்குறேன் அப்படின்னு பரமேஸ்வரி நேரா பஞ்சாயத்து தலைவர்களை பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அம்மா என்னம்மா, அதான் ஊர் பஞ்சாயத்துல அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் போய் எப்படிமா அவங்க கிட்ட இதை கேட்க முடியும்? பாட்டி சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும் என் ரேவதி இப்ப ரீசெண்டா என்ன முடிவு எடுத்தா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவளுக்கு மறுபடியும் எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னா நான் போய் என் பேத்திய அங்கேருந்து இங்க கூட்டிட்டு வர்றதுதான் நல்லது அப்படின்னு தோணுது. நீங்க யாரும் அந்த ஈஸ்வரி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி முடிவு பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். இப்பதான் அந்த பொண்ணு ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சோ அந்த பொண்ணுக்கு தம்பி கூட வாழணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா ஈஸ்வரி மேடம் சொன்னதுனாலதான் அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. சரி வாங்கம்மா, எல்லாருமே சேர்ந்து அங்க போவோம் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து அங்க கிளம்புறாங்க. நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. ஊர் தலைவர்கள் ஈஸ்வரி அம்மா அப்படின்னு கூப்பிட வில்லி அவங்க அக்காவை பார்த்து, என்னக்கா ஊர் தலைவர்களோட சத்தம் மாதிரி கேக்குது? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி எனக்கும் அப்படிதான் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஊர் தலைவர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஈஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, வாங்க என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. பரமேஸ்வரிய பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இப்ப எதுக்கு இந்த பொம்பளை இங்க வந்திருக்கா? ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, கோவப்படாம கொஞ்சம் இந்த விஷயத்தை கேளுங்க. உங்க பொண்ணு இப்ப ரீசெண்டா தப்பான முடிவு எடுத்துட்டாங்கல்ல, அவங்கள நீங்க கட்டாயப்படுத்தி இப்படி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கிறதுனாலதான் அவங்க இப்படி தப்பான முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு பரமேஸ்வரி அம்மா சொல்றாங்க. உண்மையா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இங்க பாருங்க, என் பொண்ணு அப்படியெல்லாம் எந்த முடிவு எடுக்கல. பரமேஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களாயா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறத? எப்படி என் பேத்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிருக்கு போராடி வீட்டுக்கு வந்திருக்கான். அவளுக்கு என் பேரன் கூட வாழணும் அப்படிங்கறதுதான் ஆசை. ஆனா இந்த ஈஸ்வரியோட பிடிவாதத்தினால இப்போ என் பேத்தி வந்துட்டு வீட்லயே இருக்கா. நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது என் பேத்திய வீட்டுக்கு அனுப்பணும். ஈஸ்வரி சொல்றாங்க, கிழவி, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ண நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்கய்யா, என் பேத்தி நல்லபடியா சந்தோஷமா பேரன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது எல்லாத்துக்குமே நீங்க தான் துணையா இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரி கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. அவங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு தப்பான முடிவு எடுத்தது உண்மையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஆமா, என் பொண்ணை காப்பாத்தி கொண்டுட்டு வந்துட்டேன். இதுக்கும் நீங்க சொல்ற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்ல. அவங்க சொல்றாங்க, இல்லம்மா, அந்த பொண்ணு இந்த பையன் கூட வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் அப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா நீங்க வந்துட்டு உங்க பொண்ணை பாதுகாக்க முடியாம போயிட்டீங்க. இன்னும் சட்டப்படி இவங்க 2 பேருக்குமே விவாகரத்து நடக்கல. அப்படி பொறுத்த வரையில நீங்க வந்துட்டு இவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க பேச்ச கண்டிப்பா இவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இந்த கிழவி இத அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு எப்படி பேசுறா பாத்தியா? இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நல்லாவே தெரியுது இந்த கிழவி தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கா அப்படின்னு ஈஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அதோட நம்ம சேனல்ல புதுசா ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். 2026 வரப்போகுது இல்லையா? சோ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில கேர்லி கிஃப்ட் மாதிரி அதுல கிளிப்ஸ் இந்த மாதிரி ஒரு 10 திங்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுல ரேண்டமா 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம இந்த கிஃப்டை ஷேர் பண்ணலாம். ஃபியூச்சர் வீடியோல யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.